கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஒன்ஸ் அகைன் டீமை சேஞ்ச் பண்ண போறாங்களா? இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? மீதி இருக்க போற 3 மேட்ச்ல எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஃபில் சால்ட் இவங்களை பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பா ஹேசல்வுட்டை பத்தி நம்ம பேசி ஆகணும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனா ஹேசல்வுட்டை நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ போன மேட்ச் நெயில் பைட்டிங் மேட்ச் தான். அதே மாதிரி சின்னசுவாமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்சுமே ஆர்சிபி ஃபேன்ஸோட பிபிஐ ஏற வைக்கிற மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ராஜஸ்தான் கூடயும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ சிஎஸ்கே கூடயும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சின்னசுவாமி கிரவுண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக்கா மாத்தி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே சின்னசுவாமி இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த தடவை 20 ஓவருமே பேட்டிங்க்கு வர மாதிரி மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளீனா தெரிஞ்சது. அதனால தான் MS தோனி அவர்கள் சேசிங்கும் எடுத்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சிஎஸ்கே இவ்வளவு தூரம் பாட்டம்ல இருந்த டீம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ட்ராக்கும் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீசன் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அவங்க 214 போட்டது உண்மையாலுமே ஒரு சூப்பர் டார்கெட். அட் த சேம் டைம் சேசிங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிரவுண்ட் தான். இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல ஹேசல்வுட் இல்லாம ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி, அவருடைய அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. அதுதான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்குங்கிறத சொல்லி ஆகணும். ஆர்சிபி ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட அதுக்கு மிக முக்கியமான காரணமா ஒரு 3 மேட்ச்ல அவருடைய எக்ஸலன்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஆர்சிபியோட அந்த ஸ்ட்ராட்டஜி உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த டீம்ல சூப்பரான பவுலர்ஸ் 2 பேர் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். எஸ் தயால் அப்கோர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கூட கண்டிப்பா புவனேஸ்வர் குமாரை அட்டாக் பண்ணா இந்த பவுலிங் யூனிட் அடி வாங்குதுங்க. நீங்க ரொமேரியோ செப்பட கொண்டு வந்தாலும் அவரே அடிக்கிறாங்க. அது குர்னால் பாண்டியாக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான வென்யூல சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சுயா சர்மாவை மட்டும் பார்த்து ஆடிட்டு மற்ற எல்லா பவுலரையும் டார்கெட் பண்றாங்க. அதுலயும் புவனேஸ்வர் குமாருடைய ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஒரு செட்டில் ஆகாம விட்டுட்டீங்கன்னா, அதாவது 2 ஓவர்ல ஒரு 35 ரன் அவர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஒரு யூனிட்டை ஈஸியா காய்ச்சலாம். அந்த சமயத்துல ஹேசல்வுட்டோட துணை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. போன மேட்ச் லுங்கிங்கிடி எக்ஸலண்டா போட்டாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் சூப்பரான ஒரு ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஹேசல்வுட் அந்த இடத்துல இருந்திருந்தா கதையே வேறையா மாறி இருக்குமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. மேபி அவரும் ரன்னுக்கு போயிருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. சரி ஓகே, இப்போ ஃபைனலா அவருடைய இன்ஜுரி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா டிகேவை பொறுத்த வரைக்கும் அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்த மேட்ச் ஹோப்ஃபுல்லி அவரை நாங்க கூப்பிட்டு வந்துருவோம், ஃபில் சால்ட்டும் ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த மேட்ச் ஃப்ரைடே தான் நடக்குது. லாங் வீக்கெண்ட், லாங் கேப் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல அவங்க நிம்மதியா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு வரலாம். ஆனா இன்சைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு ஒர்க் லோட் அதிகமா கொடுக்கறாங்க ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னுமே சிரமப்பட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த மாதிரியான பெட்டர் ஸ்குவாடை வச்சு கப்படிக்கலைன்னா எந்த வருஷமும் அடிக்க முடியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த லைனப்ல அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இந்த நியூஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு காதுல போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரை விளையாட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரு ஏற்கனவே கண்ட்ரிக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கு. பல இன்ஜுரி லிஸ்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இந்த சீசன் இவ்வளவு மேட்ச் இன்ஜுரி இல்லாம போட்டதே பெரிய விஷயங்க. சிஎஸ்கே ஆடும் போதுல இருந்து அந்த காலத்துல இருந்து இன்ஜுரி வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றதே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி அப்படிங்கறதான் பிரச்சனை. ஸோ அதனால அவருக்கு ஓவர் ஒர்க் லோட் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆர்சிபி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நாள் இருக்கு. 5 நாள்ல எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் பார்த்துட்டு இருக்கணும். சில பேர் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. மேபி அனதர் மேட்ச் வந்துட்டு மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. LSG கூட மட்டும் மறுபடியும் லுங்கி எங்கடியே வந்துட்டு அவங்க விளையாட வச்சுக்கிட்டு ஸோ அந்த மேட்ச் மட்டும் பேக் பண்ணிட்டு பிளே ஆஃப் கூட வர வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனிவே ஆர்சிபி பண்ண வேண்டிய விஷயம் ஒரு மேட்ச் 2 மேட்ச் போனாலும் பரவாயில்ல, பிளே ஆஃப் வந்தோம் அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்க போறாரு. ஸோ ஏன்னா பிளே ஆஃப் எல்லாமே அவே மேட்ச்ல தான் ஆட போறோம், பெங்களூர் பக்கம் வரப்போறது கிடையாது. ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு குரூசியல் ஃபேக்டருங்க. ஸோ அவருக்கு ஒர்க் லோட் ஓவரா கொடுக்க கூடாது அப்படிங்கிற மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு 8 வின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. எப்படியோ பிளே ஆஃப்ல இருந்து அவங்களால வெளியில போக முடியாது. கண்டிப்பா ஆர்சிபி பிளே ஆஃப்ல இருக்க போறாங்கிற பட்சத்துல அவருக்கு 1 இல்ல 2 மேட்ச் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் கொண்டு வரதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்றேன். ஏன்னா பிளே ஆஃப்ல அவர் இல்லாம ரொம்ப கஷ்டம். ஸோ இதே இன்ஜுரியோட ஒரு பவுலிங் போடுறாரு, மறுபடியும் எக்ஸைட்ஸ் அப்படின்னா பிளே ஆஃப் டைம்ல ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும். ஸோ அதனால ஹேசல்வுட்டை கண்டிப்பா அவங்க கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கணும். அவரை மட்டும் பெர்ஃபெக்டா ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி கரெக்டான ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபியோட கோப்பை கனவு இந்த வருஷம் கண்டிப்பா நனவாகும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. எஸ் அப்கோர்ஸ் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. அது உண்மைதான், ஒரு சில சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இன்சைடர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அஃபீஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஹேசல்வுட் மேல எஸ் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் ஓரளவுக்கு நீங்க ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் சொல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது கிடைக்கணும். ஸோ எல்எஸ்ஜி மேட்சை மட்டும் அவர் மிஸ் பண்ணா கூட அவருக்கு சாலிடா ஒரு 9 நாளுக்கு மேல டைம் இருக்கு. ஸோ அதனால அவர் பார்த்து ஆடுறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் 3 மேட்ச்ல கண்டிப்பா ஹேசல்வுட் இல்லாம கூட 1 மேட்ச் இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 இல்லைன்னா 2 ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஹேசல்வுட் ரூல்ட் அவுட் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிளே ஆஃப்ல நான் சொன்ன மாதிரி பிளே ஆஃப் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். சின்னசுவாமியில நடக்க போறது கிடையாது, அவையில தான் நடக்க போறது. அவையில சூப்பரா போடுறதுக்கு ஹேசல்வுட் வேணும். ஸோ இதெல்லாமே பார்த்து தான் அவங்க முடிவு பண்ண போறாங்கிறதுல மாற்றமே இல்லை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.